शेषाद्यवंशकलशोदरिपूर्णचन्द्रम् श्रीमन्नृसिंह गुरुवर्यवदाब्जलिङ्गम् श्रीमन् अनन्तगुरुवर्य सुतं गुणाब्धिम् सन्तकुमार गुरुवर्यम् अहम् प्रपद्ये श्रीशैलेत्यादिप्रणतोऽस्मि नित्यम् பெருவெருத்தன் காவக்கடமுடவிடைந்து ஒருவெருத்தம் விட்டுயர்வே உயிரின் துறைகளுக்கு ஒருவருத்தம் புகழாமல் புரிகேறு சோதரைத்தா திருவருத்த ஓரடிக்க தெரியீர் திருநாட்டகத்தை. சரி, 37வது வெற்றி என்ன சொல்றது? கொடங்கோல் சிலையர் பிறகோள் முழுவன் கொலையில் வெய்ய கடுங்கால் இளைய தொடுகடன் கவ்வைத்து அறிவினியே நெடுங்காலமும் கண்ணன் மீன் மலர்பாதம் பரவிப்பெற்ற தொடுங்கால் ஒசையுமிடை இளமான் சென்ற சூழி கடமே. தன் மகள் சென்ற சுரத்தெருமையை நல் தாய் கூறி இரங்கல். எம்பெருமானோட போனாள் நாயக்கி, பராங்குஷ நாயக்கி. போன வழி எப்படி இருந்து தெரியுமா? அவனை விவரிக்கிறார். ரொம்ப கஷ்டமான இடங்கள். கொடுங்கால் சிலையர் வளைந்த விற்கழுந்தை உடையவர்களும் இவரை நிறைய வச்சிருந்திருக்கான். எப்படி போன ஓடுவா அப்பேரட்ட கொடுமையா அந்த வழியில அப்பாலை நிறைகோள் உழவர் பசுக்கூட்டங்களை கவர்ந்து கொள்வதையே தொழிலாக உடையவர்கள். கொலையில் வெய்ய கொலை தொழிலில் கொடியவர்களும் கடுங்கால் இளையர் நடை விரைந்த கால்களை உடைய அவர்களும் ஆகிய இவர்களது துடிபடும் கவ்வைக்கு பறகள் உரித்தலாகிற ஆரவாரம் உடையது. இவள் போற வழியே கண்ணனோட எம்பெருமானோட எப்படி இருந்து தெரியுமா அப்படின்னு 3 கொடுமைகளை சொல்றார். நீள்மலர்பாதம் நீண்ட தாமரை மலர் போன்ற திருவழிகளை பரவி வழிபட்டு பெற்ற அந்த ஆராதனையினா பயனாக ஈன்ற தொட்டால் உடையும்படியான இடையை உடையவளும் தொடுங்கால் ஒடியுமிசை தொட்டாலே உடைஞ்சு போயிடுவதையான இடுப்பு இளமை தங்கிய மான் போன்ற மாறும் மிகை பார்வை உள்ளவளும் மாணவர்கள். கண்ணு மான் போல் இருக்கு, இளம்மான் போன்ற பார்வை உள்ளவளும் மானா இவள் சென்ற நடந்து போன சூழ்கடம் பரந்த பாலையிலும் வேண்டிருக்கா. தன் மகள் சென்ற சுரத்தருமையை நல் தாய் கூறி இறங்குதல். 3 தொந்தர்கள் அங்க. கொடுங்கால் சிலையர் வானம் வச்சுட்டே நிற்கிறாவா உடறத்துக்கு. நிறைகோள் உழவர் கலந்து கவர்ந்து கொள்வதையே தொழிலாக உடையவர்கள். யாராவது சண்டை காவலான்னு காத்துட்டு இருப்பார். கொலையில் வெய்ய கொலை தொழில் கொடியவர்களும் கடுங்கால் 4வது நடை விரைந்த கால்களை உடையவர். சுருக்க ஓடுபடியான கால் உடையவர். இப்படி இந்த வழியிலே அது பாலை நிரம்படி இருந்தார். இளையர் துடிபடும் கவ்வைத்து இளவீரர்களது பறைகளை ஒலித்தலாகி ஆரவாரம் உடையது. இது போற வழி எப்படி இருக்கு? களவு நெறியில் நாயக்கியை புணர்ந்த நாயகன் படி பெறுவதில் கண்ட தோழியினால் விலக்கப்பட்டு அதன்பின் உடனே அவளை வெளிப்படையாக மனம் செய்து கொள்ளுதல் உண்டு. ஆங்கனம் செய்ய
ஆரின் செய்யானாயன் அப்பழி அடங்குமாறு சில நாள் நாயகியை ஒருவாறு பிரிந்திருப்பதோ, நாயகியை உடன் கொண்டு தன் ஊருக்கு செல்லுவதோ ஏதேனும் ஒன்று முறைமையாய் நிகழும். அவற்றுள் நாயகன் நாயகை அறியவரையே காட்டு வழியாக உடன் கொண்டு போனமையை தோழியால் அறிந்த சிவனித்தாய் அதனை நல் தாய்க்கு தெரிவிக்க அவள் மகள் சென்ற அப்பாலை நிலத்தின் பலவகை கொடுமைகளையும் மகளிர் மிக்க சுகுமாரியத்தையும், என சுகுமாரியம் தொடுங்கால் விஷயம் இடை, தொட்டாலே எழுந்து போர்படியான இடுப்பு. இரண்டாவது இளைமை தங்கிய மான் போன்ற பார்வை உள்ளவளம், மான் போல் பார்வை உடையவளம். அதனை நல்தாய்க்கு உரைக்க அவள் மகள் சென்ற அப்பாலையதத்தின் பலவகை கொடுமைகளையும் மகளது மிக்க சுகுமாரியத்தையும் கருதி கவலைப்பட்டு இது கூறுகிறாள் என்றார். உணர்ந்து பிரிந்த நாயகியானவள் நாயகன் மீண்டும் புறப்படவும் பொறுத்திருக்க மாட்டாமல் ஆத்தாமை மிகையாலே பெற்ற தாய்க்கும் தெரியாதபடி இரவில் தனிவழியே புறப்பட்டு நாயகன் இருப்பிடத்தை நோக்கி செல்ல இவளை படுக்கையில் காணாத தாயார் வெளியில் நேரக்கூடிய அபாயங்களை நினைத்து சோகிக்கிறாள் என்பதும் உண்டு. அருவினையே நெடுங்காலமும் கண்ணன் நீன் மலர்பாதம் பரவி பெற்றார் தொடுங்கால் விஷயமிடையலமான் இளமான் சென்ற சூழ் கடம் கொடுங்கால் சிலையர் நிறைகோள் உழவர் கொலையில் வைய கடுங்கால் இளையர் துடியிடும் கப்பைத்து என்று அன்வயிப்பது. ஓர வழியில என்ன கொடுமைகள் இருந்ததுன்னு சொல்றான். என்று போயிட்டா ஒத்தியர். மறுநாள் தேவதானஸ்காரமும் தேவாலய பிரதட்சிணமும் ஆகிற தெய்வ வழிபாடுகளை செய்து பெருமையாக பெற்ற மகள் சொல்லாமல் பிரிந்து கொடிய பாலை வழியில் நடந்து சென்று நீங்களுக்கு ஏற்ற பாபத்தை விடையேன் நான் என்பார். என்னுடைய பாவத்தால் ஒரு போனாள் அவள் என்றார். அறிவினையேன் என்றாள். பாவியான நான் பல பல ஆண்டுகள் எம்பெருமானை ஆராதித்து அதன் பயனாக பெற்ற மகளின் சுகுமாரியம் எப்படிப்பட்டது தெரியுமோ? தொடுங்கால் ஒசகுமிடை மருங்கு அணைகின்ற நாயகன் தான் தொடர்புடனும் புரிந்து போம் என்னும்படி நுட்பமாக உள்ள இடையை உடையவள். உல்லாசமாக தானே தன்னிடையிலே கையை வைத்தாலும் மலையை வைத்தாற் போல பொறாத இடை உடையவள். இடை உண்டோ இல்லையோ என்கிற சந்தேகம் தீர கையால் தொட்டு பார்க்கவும் பத்தாத இடையை உடையவள். இளமான் போன்றவள். இப்படிப்பட்ட கட்டழகி இப்போது நடந்து போன பாலை நிலத்தின் கொடுமை எப்படிப்பட்டது தெரியுமோ? கொடுங்கால் சிலையர் நிறைகோள் உழவர் கொலையில் வெய்ய கடுங்கால் இளைஞர் துடிபடும் கவ்வைத்து. இத்தனை பேர் துடிக்கும்படி பண்ணுபவர்கள். ஹிம்சையே தொழிலாக தெரியும் பாவிகளின் பறைகள் கோஷித்தல் ஆகிய ஆரவாரம் உடையது. அப்படி சுகுமாரமான அவள் இப்படி கொடிதான வழியிலே நடந்து சென்றாளே என்று வயிறெறிந்து சொல்லுகிறபடி மகள் சென்ற பாலை நில வெளியில் உள்ளாருடைய கொடுமையே 4 விஷயங்களால் கூறுகின்றாள். கொடுங்கால் சிறையர் வளைந்த
கழுந்தை உடையவர் என்றதனால் ஒரு வஸ்துவை கண்டபின் அதனை எதற்காக வில்லை வளைத்து நாணேற்றி அம்பு தொடுத்து கையில் சித்தமாக வைத்துக் கொண்டு எய்ய இலக்கு தேடிக்கொண்டிருப்பவர் என்றதாம். கொடுங்கால் என்றிடத்து கொடுமை வளைவு என்றும் பொருளாதாரால் கொடுமரம் என்னும் வில்லின் பெயரிலும் காண்க. கொடுமை பயங்கர தன்மை விடையலாம். கால் சிலை சிலை கால் தனுர் தண்டம் நிறைகோள் உழவர். இந்த இரண்டாவது கேட்டகரி தொந்தரவு பண்றதுக்கு. பசுக்கொலைக்கு பின்வாங்காதவர் என்றபடி நிறை பசுக்களை கோள் ஹிம்சிப்பதையே உழவர் தொழிலாக உடையவர்கள். உழுது பயிர் செய்தல் போல பசுஹிம்சையே இடைவிடாது வருந்தி முயன்று ஊக்கத்தோடு செய்யும் ஜீவனோபாயம் விருத்தியாக உடையவர் என்பேன். இது இரண்டாவது கேட்டகரி. மூணாவது கொலையில் வெய்ய. கொலை தொழில் கொடியவர்கள் பொருளுக்காகவும் பகைமைக்காகவும் வேறொரு பெயருக்காகவுமே அல்லாமல் துடிப்பு காணும் பொருட்டாகவும் கொள்கள் இதற்கு கொலையில் வெண்மையாம். அன்றி சாவக் கொல்லாதே குத்துயிர் குறைவீராக கிடந்து நெடுநாள் துடிக்கும்படி சொல்லுகையாம், கொல்லுகையாம். மூணாவது கொடுங்கால் இளையர். பதின்காரம் இருப்பதன் காகத்துக்கு அப்பால் ஹிம்சைக்கு ஒரு இலக்குண்டு என்று யாரேனும் சொன்னால் அதில் தட்டுப்பாராதே அவ்வளவு விரைந்து போய் மீளும்படியான கால் கடுமையுடையதாக இருப்பார்கள். 10 காவலம்னா 75 மைல்ஸ். அத்தனை தூரம் ஓடி போய் பல்லுவார். கால் சக்தி இடத்துல இருந்து. இப்படிப்பட்ட கொலை தொழில் வல்ல இட வீரர்கள் பறைகளை ஓயாது ஒலிக்குமிடம் இளமான் சென்ற சூழ்கடம் என்றதாயிற்று. சூழ்கடம் என்பதற்கு சூழ்ச்சியை உடைய வழி என்னும். சூழ்ச்சியாவது வெண்மையால் துயரை விளைத்தல் என்றும் உரைப்பர் அழகிய மனவாளன் செய்ய. துடிவடங்கம்பைத்து துடியாவது பரலை நிலப்பத்தை ஆலை நிலத்தையவை. இங்கு உறவர் வாய்ப்பறையாகவும் நாக்கடிப்பாகவும் முழங்கி அலர்த்தூத்தும் ஆரவாரத்திற்காட்டிலும் அங்கு எயினர் வரை ஒலியை பெருமகள் போக்கியமாக கொண்டபடி என்னே என்கிறாள் போலும். இதெல்லாம் போக்கியமாக கொண்டாள் அவருக்காக. நெடுங்காலமும் என்ற முத்துமை மிகுதி விளக்குதல். கண்ணன் நீண் மலர்பாதம் என்றது திருவிக்கிரமாவதார காலத்தில் நீண்டமை பற்றி கண்டலாம் என்னலாம். அன்றி திருவடிகளுக்கு நீட்சியாவது அன்பர் மனத்தில் உடனே சென்று சேர்ந்தருவான். மான் ஓமை ஆகு பெயர் மடநோக்கிற்கு ஓமை. அவள் தன்னையும் தோழியாரையும் விட்டு விரிந்த தனிமையால் மருண்ட மான் போலே எப்புறத்தும் விழித்து பார்ப்பவள் என்பது கருதி இளவான் என்றாள். இப்படிக்கு இப்பாட்டுக்கு சுவாபதேச பொருள் எல்லுதற்கரிய சம்சார மார்க்கத்தில் ஆழ்வார் அளவு கடந்து பக்தியோடு நடத்தலை அறிந்த ஞானிகள் அரிது என்று பாராட்டி கூறும் வார்த்தையாம். இளமான் என்று பருவத்தையும் பெண்மையையும் குறித்தலால் புதுமையான அடிமையையே போன்ற விசேஷ பக்தியோடு கூடிய
அறிவை விடைய ஆழ்வார் என்றபடி. தொடுங்கால் வசையுமிடை என்றது பக்தி காரியமான வைராக்கியத்தின் முதிர்ச்சியை தோற்றுவிக்கிறது. இடையழகு என்பது ஒன்றும் பொறாத வைராக்கியத்தை என்பது அழகிய உணவாக செய்கிறது. அறிவினையேன் நெடுங்காலமும் கண்ணன் நீன் மலர்ப்பாரும் பரவி பெற்றார் என்பதனால் பல விருப்புகளில் செய்த தவம், ஞானம், யோகம் என்பவற்றில் தீவனை வழிந்தால் அன்றி இவர் மக்கள் நம்முடையவர என்று அபிமானம் தோன்றாதென்று தமக்கது சித்தித்த அருமை காட்டப்பட்டதாகும். சென்ற சூழ் கடம். இவர் இப்படி பக்தியோடு கூடி ஒழுகுகிற சம்சாரமாகிய பெருங்காடானது கொடுங்கால் சிலையர் அப்படின்னா வலிய பஞ்சேந்திரியங்கள் வரையறைத்தாற் போல பிரசித்தி பெற்ற ஆடம்பரமுடையது என்றவாறு மிக்க கொடியவை என்று பிரசித்தி பெற்ற பஞ்சேந்திரியங்கள் சொரூபகானியை விளைவிக்கும் இடமான இவ்விரல் திருமாஞாலத்திலே கிடந்து துடிக்கிறேனே என்று ஆழ்வார் தம் துயரை அஞ்ஞான தேகத்தானே எவரிச் செய்தார் ஆயிற்று. பொய்ஞானமும் பொல்லாவிழக்கும் விழுக்குழம்பும் மின்னெண்ணி நேரமே இனியானராமை அந்த துடிப்பை இங்கே சொல்றார். இப்போ இதுக்கு சாமமேது அப்படின்னா மண்ணை இருந்து ராவி வாமனன் மல்லிவன் திறவன் மேவி வேகந்தவன் கை காட்டும் என்ற பாஷன். நாயக்கி சமாதியாலே பக்தியாலே பித்து அதிகரித்து கண்ணெதிரே காண பகவத் சதுரிஷ வஸ்துக்களை கண்டு அந்த பகவானாகவே அவற்றை நினைத்து வியாமோகம் மிகுதியினால் அவற்றிலே அதிக ஆதரம் காட்டினார். வினவந்தவர்களுக்கு தன் மகளை இவள் பிச்சைத்தினால் நான் என் செய்கேன் அன்னை இருந்து குராகிய சொல்றான். இரண்டாவது வாசகத்துல அப்ராக்கிருத ரூபையான இவள் செய்கிற ஒன்றும் தெரிகிறதில்லை. அப்ராக்கிருத ரூபை ஏது தொடுங்கால் விஷயும் இடை. மூணாவது இவருடைய அதிப்பிரவர்த்திகளை சொல்லப்புக்கோ அவற்றுக்கு எண்ணில்லை. நாலாவது வாசகத்துல வியசனம் சகை அல்லாத இவளை இப்படி நோவு விழுத்துவதே என்று கஷ்டப்படுறார். அஞ்சாவது வாசகத்துக்கு இல்லை இவளுக்கு அவசாரம் எவ்வளவாய் முடியக்கடன் என்றறிகிறேன். வெள்ளி வெள்ளது ஆழ்வாரையே ஆழ்வார் எத்தனை கஷ்டப்படுறாருன்னு சொல்றார். ஆறாவது வாசகத்துல இவள் பிச்சுக்கு காரணம் அதடியாக வந்த பிச்சு தன்னையும் சொல்லுகிறாள். பிச்சுக்கு காரணம் ரெண்டுத்தையும் சொல்றார். பிச்சுன்னா பைத்தியம். ஏதாவது தேர்ந்த போதோடு தேராறுவோரோடு வாசியா எப்போதும் அவன் திறமல்லது அறியாள். எல்லா காலத்திலையும் களவாய் துன்பம் கலையாதல்வாய் கலகன்மத்திரையும் நிற்கிறவள். எட்டாவது அத்தியந்த துர்தசை வத்தியா என்றாலும் இவள் ததேகபரையாய் ஆயிருக்கும். ஒன்பதாவது வாசகத்திலே வேதக்கிரையவள் தன்னை வாய் விரவி மோகிக்கப்படி பண்ணினான். பத்தாவது வாசகத்திற்குள்ளே பிரதர்ஷ பதார்த்தங்களை அனுசந்திக்க சமனல்லாத விவசனத்தாலே பிரிந்த விகிருத்தி சொல்லி நான் என் செய்வேன் என்றார். சம்சார துரதம் போய் திருநாட்டிலே மேன்மையோடே இப்பொத்துப்பாசரம் கத்தவர் இருப்பார். கேரண்டியில பெற்றிருக்கிறார். ஆகினாலே அறிவினையேன் பாவியேன் நெடுங்காலம் கண்ணன்னேன் நடப்பாரும் பரவி பெற்றா தபஸ் பண்ணி இந்த பண்ணி பெற்றாள் தாயாரார்கள். எத்தனை காலம்? நெடுங்காலம் கண்ணன்னேன் நடப்பாரும் பரவி பெற்றா அப்பேற்பட்ட சுந்தரி தொடுங்கால் விஷயமிடை இளமான் சென்று சூழ் கடம். இடை இடுப்பு இளமான் சென்ற சூழ் கடம் கண்ணு.
படம் விளைந்த கால் சிலையர் போற வழி இந்த 4 தொந்தரவிருக்கேன். வில்லுடையவர், நிறகோள் உழவர், பசுகர்த்தாக்கள், கொலையில் ஹிம்சையில் வெய்ய கடுங்கால் கூறி ஆதி சீக்கிர நினைவுடையவர் இளைஞர், வேடர், துருவடங்கப்பைத்து சப்தமுடையது. இந்த போல விடையை என் தொடுக்கிறாளோ அவன் தாயார் கஷ்டப்படுகிறாள். லக்ஷ்மி வல்லபுரையும் தாம் வந்தே குருபரம்பராம்.